ஏப்ரல் 17 புனித அனிசெத்தூஸ். சிரியா நாட்டில் எமேசா பகுதியில் பிறந்த அனிசெத்தூஸ் கிபி 155ஆம் ஆண்டு திருச்சபையின் 11வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். தொடக்க கால திருச்சபையில் இருந்த நிர்வாக பிரச்சனைகளை சரி செய்த திருத்தந்தை அனிசெத்தூஸ் திருச்சபையினை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தினார். கீழை திருச்சபையில் புனித பிலிப்பு, புனித யோவானின் பாரம்பரியத்தை பின்பற்றி நிசான் மாதம் 14ஆம் நாள் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்பட, ரோமையில் உயிர்ப்பு பெருவிழா நிசான் மாதம் 14ஆம் நாளுக்கு பின்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. உயிர்ப்பு பெருவிழாவினை கொண்டாடுவதில் கீழை திருச்சபைக்கும் ரோமை மக்களுக்கும் இருந்த நாள் வித்தியாசத்தை நீக்கிய திருத்தந்தை அனிசெத்தூஸ் உயிர்ப்பு பெருவிழா திருச்சபையில் ஒரே நாளில் கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்பினார். நீண்ட முடி வளர்ப்பது ஆண்களுக்கு மதிப்பு ஆகாது என்று 1 கொரிந்தியரில் எழுதியிருப்பதினை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அனிசெத்தூஸ் அருள் பணியாளர்கள் நீண்ட முடி வளர்ப்பதினை தடை செய்தார். கிறிஸ்துவர்களை அடியோடு அழித்தொழிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட அரசன் மார்க்குஸ் அவுரோலியூசினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட திருத்தந்தை அனிசெத்தூஸ் கிபி 161ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியானார். பல்வேறு இன்னல்கள் நிறைந்த 2ஆம் நூற்றாண்டில் திருச்சபையினை வழிநடத்தி வளர்த்தெடுத்த திருத்தந்தை அனிசெத்தூசினை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. புனித அனிசெத்தூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்களை மனவலிமையோடு எதிர்கொண்டு வாழ்வதற்கு இறைவன் ஆசீர் தரும்படி ஜெபிப்போம்.